ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம். வணக்கம் சிபி. கொஞ்சம் நாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பின்னாடி. ஏன்னா இன்னைக்கு நான் ஸ்டுடியோல இல்ல, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால இருக்கேன் நானு. நம்ம ஐபிஎஸ், ஆமா சார், நம்ம ஐபிஎஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்தே கால் அடிச்சிட்டேன். முக்கியமானது அந்த புத்தகமும் தவற மிஸ் பண்ணக்கூடாத புத்தகம் வெளியான உடனே நம்ம படிக்கலாம். நிச்சயமா அந்த விஜய் வெளியிட போறாரு. முன்னாள் நீதியரசர் நீதிபதி கே சந்துரு வந்து வாங்கிக்க போறாரு. விகடன் பிரசுரமும் வாய்ஸ் ஆஃப் காமா நிறுவனமும் சேர்ந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. எப்படி சார் இருந்தது இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை? மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஸ்லைட்லி நெகட்டிவ், அவ்வளவுதான். ஒரு சென்செக்ஸ் ஒரு 56 புள்ளிகள் இறக்கம், நிஃப்டி 30 புள்ளிகள் இறக்கம். பட் பெரும்பாலும் தொடர்ந்து 6 நாட்களாக அதிகரிச்சுக்கிட்டு இருந்த பங்குச்சந்தை இப்போ ஒரு பக்கவாட்டு நகர்தலுக்கு, அதாவது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன டயர்ட்னஸ் தெரியுது மார்க்கெட்ல. இப்போ இன்னைக்கு கூட அட்வான்சஸ் அதிகமா இருக்கு, டிக்ளைன் கம்மியா இருக்குது. அதே மாதிரி 52 வீக் ஹையா இருக்கு, லோ கம்மியா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் ரொம்ப அதிகமா இருக்கு, லோயர் சர்க்கியூட் கம்மியா இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆனா கூட மெயின் இண்டெக்ஸ்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு புல்லிஷ்னஸ் இல்ல. ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ்னால சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து நான் பேரிஷ்னு சொல்ல மாட்டேன், வீக்னு கூட சொல்ல மாட்டேன். 30 பாயிண்ட் இறங்கி இருக்கு நிஃப்டி. அப்ப கூட நான் நினைக்கிறது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக். ஏன்னா மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த அறிவிப்பு. இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த 2 நாள் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு எல்லா விவாதங்களுக்கும் பிறகு வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்டது. அப்கோர்ஸ் சந்தை வட்டி விகிதம் குறைக்கப்படும் எதிர்பார்ப்பு என்னைக்குமே கிடையாது. இந்த தடவை இறங்காதுங்கிறதுக்கு மைண்ட்ல வந்து ரெடி ஆயிட்டாங்க எல்லாருமே. சிஆர்ஆர் குறைக்கப்படும் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. சிஆர்ஆர்னு சொல்லக்கூடிய ரொக்க கையிருப்பு, வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மொத்த இதுல வந்து அவங்களுக்கு வந்து 4.5%, 4.5% இப்ப இருக்கு. அந்த 4.5%ங்கிறத இப்ப 4% ஆக்கி இருக்காங்க. 0.5% குறைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமாக சந்தையால் பார்க்கப்படுகிறது. அதனாலதான் சந்தை வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி, வட்டி வீதம் குறைக்கலைன்னா கூட பெரிய வீழ்ச்சியை சந்திக்காததுக்கு காரணம் இதுதான். இதையே கேட்கலாம் நம்ம, இது வந்து யாருக்கு நல்லது கெட்டது, என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும் மார்க்கெட்ல அப்படின்னு. சார் இந்த ரெப்போ ரேட் வந்து குறைக்கல, அதுவே ஸ்டேபிளா இருக்கு. இது வந்து யாருக்கு சார் பயனா இருக்கும், யாருக்கு பயன் இல்லாம இருக்கும்? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை குறைக்கல. ஆனால் இந்த சிஆர்ஆர்னு சொல்லக்கூடிய ரொக்க கையிருப்பு குறைச்சிருக்கதன் மூலமாக நேற்றே பேசணும், 1 லட்சம் கோடிக்கு மேல, சுமார் 1 லட்சம் கோடிக்கு மேல வந்து லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பணத்துல. ஏன்னா அவங்க வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க 4.5%. இப்ப 4% வச்சுக்கிட்டா போறோம், அந்த 0.5% வந்து ரிலீஸ் ஆயிடும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து. ஸோ அதை வந்து அவங்க லென் பண்ணலாம். அப்ப அவங்க அதிகமா லென் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கலாம். வங்கிகள் வந்து கடன் அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வட்டி வசூல் அதிகமா இருக்கும், லாபம் அதிகரிக்கும். இது ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து அவங்க வந்து மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டி இருந்தது, இப்ப குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு அவங்க கடன் வாங்குறது குறைஞ்சிருக்கும், பாரோயிங் காஸ்ட் குறையும். ஏன்னா லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பொழுது வட்டி விகிதம் குறையும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுடைய பாரோயிங் காஸ்ட், பிக்ஸ்ட் டெபாசிட் மேல அதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகரிக்கும். ஸோ பேசிக்கலா வங்கிகளுக்கு லிக்விடிட்டி அதிகமா இருக்கிறதுனால லெண்டிங் கெப்பாசிட்டி கூடும். நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது ஒரு நிச்சயமா பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா வட்டி விகிதம் குறையும் மார்க்கெட்ல. வங்கிகள் குறைக்கலன்னா, இந்த ஆர்பிஐ குறைக்கலன்னா கூட இன்டைரக்டா ஓவர் சப்ளை ஆஃப் மணி இருக்கும் பொழுது வந்து அது குறையும். இது ஒண்ணு. ரியாலிட்டி ஸ்டாக்ஸுக்கு பரவாயில்ல, அது நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. வீட்டுமனைத்துறையை சார்ந்தவங்க, ஏன்னா ஹோம் லோன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்ல எல்லாம் கொஞ்சம் அவைலபிலிட்டி கூடுறதுனால அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் குறையதோ இல்லையோ மேலும் அதிகரிக்காமலாவது இருக்கும் போது. சார் வரும் நாட்கள் எப்படி இருக்கும் பங்குச்சந்தை? ஏன்னா தொடர்ந்து புல்லிஷா இருந்துச்சு, நீங்க மார்க்கெட் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்குங்கிறீங்க. அடுத்த வாரத்துல அது பேரிஷா மாற வாய்ப்பு இருக்குங்களா? பேரிஷா வருமோ இல்லையோ, ஐ திங்க் இந்த ஒரு வாரம் இருந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ங்கிறது ஓரளவுக்கு இன்னைக்கு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. ஆனால் இது வார கடைசி நாளும் வேற, அதனால நம்ம இதை முழுமையா எடுத்துக்க முடியாது. திங்கள் என்று பார்க்கணும். அன்னைக்கு திங்கள் என்று என்ன டோன் செட் ஆகுதோ அதுதான் மோஸ்ட்லி அந்த திங்கள் முடிவு. நான் சொல்றது துவக்கம் இல்ல, முடிவு எப்படி இருக்கோ அதுதான் அந்த வாரத்துக்கு இருக்கும். மோஸ்ட்லி என்னுடைய ஃபீலிங் வந்து மார்க்கெட்ல வந்து இதுக்கு மேல ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு தம் இல்லம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெம்பரரி பீக்குக்கு வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து ஒரு 500-600 புள்ளிகளுக்குள்ள சைட்வேஸ்ல தான் இருக்கும். அது பெரும்பாலும் கீழ் நோக்கியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேல்யூவேஷன்ஸ்லாம் ரொம்ப ஹையா தான் இருக்குது, ஹையர் வேல்யூவேஷன்ஸ் தான் இருக்கு. என்ன பேராமீட்டர்ல பார்த்தாலும் நம்ம ஜிடிபி, டெட் டு ஜிடிபி பார்த்தோம், ஜிடிபி டு மார்க்கெட் கேப் பார்த்தோம், அதே மாதிரி இபிஎஸ், பி ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்டு, எந்த பேராமீட்டர் எடுத்து பார்த்தாலும் சந்தை கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிறதுனால பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வித் வீக்கர் ட்ரெண்ட், அதுதான் நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் முழுவதும்.
இப்ப வீக்காக போகுதுன்னா எந்தெந்த செக்டார் சார் பாதிக்கப்படும் இதை கணிக்க முடியுமா சார்? இந்த வட்டி விகிதம் இந்த சிஆர்ஆர் குறைச்சிருக்கிறதுனால ரியாலிட்டி செக்டார்ல பெரிய அடி வாங்காதுங்கிறாங்க. ரியாலிட்டி செக்டார் பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேறு சில வங்கித்துறை கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்கோர்ஸ் இன்னைக்கு வங்கித்துறை பிஎஸ்யூ பேங்க் ஏறி இருக்கு. பட் ஒட்டுமொத்தமாக வங்கித்துறைக்கான குறியீடு சின்ன ஒரு வீக்னஸ்ல தான் இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆட்டோமொபைல் துறை நான் சொன்னேன் இல்லையா, அது 1% இன்னைக்கு ஏறி இருக்கு ஆட்டோமொபைல். ஏன்னா கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இது ஒரு சின்ன ரிலீஃபா இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் இதெல்லாம் அடுத்த வாரத்துல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் பெரிய பாசிட்டிவ்னு இப்போதைக்கு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபிளேஷன் ஒரு பக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாருதி கார் விலையை அதிகரிச்சிருக்கதா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்க நம்ம ஹுண்டாயும் 25,000 ரூபாய் ஒரு காருக்கு விலையை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அவங்க சொல்லக்கூடிய கார் இதனால லாபம் அதிகரிக்குமே, அப்ப அவங்க இந்த பங்குடைய நிறுவனத்துடைய விலை மேல போகுமான்னா ஒரு விதத்துல ட்ரூ. இப்ப மாருதி அந்த நிறுவனத்துடைய பங்கு விலை ஏறி இருக்கு, பட் ஹுண்டாயோடது இறங்கி இருக்கு. என்ன காரணம்னா அவங்களால எவ்வளவு தூரத்துக்கு அந்த பிரைஸ் இன்க்ரீஸை பாஸ் பண்ண முடியும். காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக்சுவலா இருந்து இதனால கூட்டியிருக்காங்க, அதனால லாபம் அதிகரிக்க போறது இல்ல. காஸ்ட் இன்க்ரீஸ் 10,000 விலை 25,000 அதிகரிச்சிருக்காங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி கூடும். இது மாதிரியும் செஞ்சிருக்காங்க நிறுவனங்கள் கடந்த காலங்கள்ல. இது இந்த மாதிரி சில செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் மிக்சட் நியூஸா தான் வருது. எதுவுமே ஒரு அவுட்வர்டா பாசிட்டிவ் நியூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் அப்படியும் வரல, நெகட்டிவ் நியூஸும் வரல. மார்க்கெட் வில் பி a mixed bag தான் நெக்ஸ்ட் வீக். செக்டார் இந்த செக்டார் அந்த செக்டார்லாம் இல்ல, பொதுவாகவே அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கமாடிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எப்படி சார் இருந்தது? கமாடிட்டிஸ் க்ரூட் இன்னைக்கு $68 கீழே வந்துருச்சு. இப்போ கணிசமான இறக்கத்தை சந்தித்திருக்கு. அதனுடைய தாக்கம் இங்க எம்சிஎக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 5,775 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஓகே, அந்த 6,000 ஃபிகரை தொடாமலே இறங்கி இருக்கு. அங்கேயும் 70 தொடல சர்வதேச சந்தையில. ஆனால் வெள்ளியோட விலை தங்கத்தோட விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சின்ன ஒரு ஏற்றம், வெள்ளியோட விலையிலையும் ஒரு சின்ன ஏற்றம், பெரிய மாற்றங்கள் இல்லை. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. கச்சா எண்ணெயுடைய விலை மட்டும் கணிசமா இறங்கி இருக்கு. பட் முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப பிடித்த நியூஸ் கிரிப்டோ. அது பாத்தீங்கன்னா பிட்காயின் அந்த 1 லட்சத்தை தாண்டி போனுச்சுல, 1,02,000 அப்படின்னு. அதுல இருந்து ஒரு $3,000 கிட்ட, $3,000 கிட்ட இறங்கி இப்ப 97,980 அப்படிங்கிற அளவுல இருக்கு. 98,000 கீழே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு நாட்கள் தொடர்ந்து இருந்தாதான் ப்ராஃபிட் புக்கிங்கிறத உறுதி செய்ய முடியும். இல்லைன்னா இது ஒரு ரெகுலர் மார்க்கெட் மூவ்மெண்ட் தான். வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார்? ஐபிஓ பாத்தீங்கன்னா எமரால்டு டயர்ஸ் அபரிமிதமான அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு. அது பத்தி அவங்க நெக்ஸ்ட் வீக் அதை பங்குச்சந்தையில பட்டியலிடுறாங்க. அது ஒரு இது. ரெண்டாவது அதே மாதிரி பிஎஸ்சியில ஒரு நீசஸ் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் ஒன்று பார்த்தோம். அந்த பங்கு வெளியீடு, அதாவது அவங்களுடைய பங்குகள் 800 மினிமம் லாட் 800 $170 $180 விலை பட்டியல்னு பார்த்தோம். அதுவுமே 20 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அந்த மார்க்கெட்ல ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுதான் சந்தை ஒரு வாரமாய் டயர்டாகி இறங்க எத்தனித்தாலும் இறங்க விடாமல் தடுக்கிறது எது, அல்லது இறங்கின உடனே திரும்ப மேலே ஏறதுக்கு காரணம் என்னன்னா இந்த லிக்விடிட்டி ஆர் த ஃபண்ட்ஸ் விச் இஸ் கமிங் டு த மார்க்கெட். ஒரு பக்கம் தொழில்துறையினருக்கு பணம் தேவைப்படுது, அதனாலதான் வட்டி அதிகமா இருக்கு, வட்டியை குறைக்கணும்னு சொல்றாங்க. ரிசர்வ் வங்கி சிஆர்ஆர் குறைச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா பணவீக்கம் குறையாத வரைக்கும் வட்டி விகிதத்தை குறைக்க முடியாது. அதனால சிஆர்ஆர் குறைச்சிருக்காங்க, ஒரு ஃபண்ட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, லிக்விடிட்டியை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுக்கு, எஸ்ஐபியா. ஒரு கான்ட்ராடிக்டிங் அண்ட் கான்ஃபிளிக்டிங் ஆன சில டேட்டாஸ் நமக்கு இந்த டைப்ல வந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாகவே ஒரு உச்சத்திற்கு போய் ஒரு சைட்வேஸுக்கு இந்த மாதிரி வரும்பொழுது நிகழும், பின்ன ஒரு டைரக்ஷன் எடுக்கும். அதனால நெக்ஸ்ட் வீக் ஒரு ரொம்ப குரூஷியலான முக்கியமான டேட்டான்னு ஒண்ணுமே கிடையாது. 15ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் முடிந்த பிறகு 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் காலாண்டுக்கான அட்வான்ஸ் டாக்ஸ் ஃபிகர்ஸ் வரும். எவ்வளவு வரி கட்டியிருக்காங்க, வருமான வரி அப்படின்னு நிறுவனங்கள்லாம் கட்டணும். அந்த டேட்டா வரும்பொழுது அது இந்த நிறுவனங்கள் இப்ப நவம்பர் மாதம் வரைக்கும் உண்மையிலே ஏர்ன் பண்ணிருக்காங்களா இல்லையா, எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தா இது அதிகமா குறைவா, இப்படிங்கிற ஒப்பீடுகள்லாம் செய்யப்பட்டு அதனுடைய தாக்கம் சந்தையில இருக்கும். ஸோ டிசம்பர் 16ஆம் தேதிங்கிறது அந்த திங்களன்று, அது ஒரு முக்கியமான ஒரு நாள். அது வரைக்கும் பெரிய விவரங்கள் அடுத்த வாரம் வழக்கம் போல மாதம் வெளியாகக்கூடிய புள்ளி விவரங்கள், லைக் இன்ஃபிளேஷன் அது குறித்த புள்ளி விவரங்கள், சிபிஐ, டபிள்யூபிஐ அதெல்லாம் வரும். இன்றும் அந்த ஃபாரெக்ஸ் குறித்த புள்ளி விவரங்கள், டெபாசிட் கிரெடிட் growth இந்த புள்ளி விவரங்கள் வர இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் சந்தையில.
சார் இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் வந்து பிரஸ் மீட் நடத்தியிருக்காரு. அதுல சர்க்காஸ் எல்லாம் பண்ணிருக்காராமே. அவரோட டைம் வேற முடிய போதாமே. மாறுவாரா அவரு? அவர் என்ன சொல்றாரு? ரொம்ப சாமர்த்தியமான ஒரு பதில் கொடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு நாட்டியான ரிப்ளைன்னு சொல்லலாமா அந்த மாதிரி. அதாவது அவரை வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களுடைய டேர்ம் வந்து முடிவடைகிறது 10ஆம் தேதியோட, டிசம்பர் 10, அப்ப எக்ஸ்டென்ஷன் ஆக போகுதா, உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த ஒரு கேள்வி இதுதானா அப்படின்னு, இல்ல வேற கேள்வி வேணும்னா நான் சாய்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே அப்புறம் அவங்க திரும்ப கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஐ எம் நாட் கிவிங் யூ எனி ஹெட்லைன் டுடே, உங்களுக்கு தலைப்புச் செய்தி வழங்க நான் தயாராக இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பிரஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்கள மதிக்கணும், மதிச்சு பதில் சொல்லணும். அட் தி சேம் டைம் தர்மசங்கடமான கேள்விகளை ரொம்ப கிளவரா தவிர்க்கணும் அதுக்கான பதில. அதை ரொம்ப அருமையா கையாண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதாரத்தை கையாள்வது ஒன்று, அதே மாதிரி வங்கித்துறையை கையாள்வது, ரெகுலேட் பண்றது ஒண்ணு, அப்புறம் நம்ம மீடியாவை கையாளுறதுங்கிறது ரொம்ப கான்ட்ரோவர்சி வராம கையாளுறது ஒண்ணு. அதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக அதை கையாண்டிருக்காருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சிறப்புங்க சார். குறுகிய நேரத்துல நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயம் நேரம் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். பேசுவோம் நம்ம நிச்சயமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.